வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நவக்கிரகங்களின் நல்லாசியும் விநாயகப் பெருமானின் அருளும் பரமசிவனின் பேரருளும் சனீஸ்வர பகவானின் கருணையும் உங்கள் அனைவருக்கும் என்றும் துணையாக இருக்கட்டும். இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமைக்கான 12 ராசிகளின் விரிவான தின ராசி பலனை பார்க்கலாம். முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை தெரிந்து கொள்வோம். இன்று பராபவ தமிழாண்டு ஆனி மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:43 வரை அவிட்டம். அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி நண்பகல் 12:40 வரை தேய்பிறை சதுர்த்தி. அதன் பின்னர் தேய்பிறை பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது. இன்றைய யோகம் மாலை 5:01 வரை பிரீதி யோகம். அதன் பிறகு ஆயுஷ்மான் யோகம் நடைபெறுகிறது. இன்று கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே கடகராசிக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்ல பலனை தரும். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:37 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:49 முதல் 3:24 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:26 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:35 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவான், ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட மிகவும் உகந்த நாளாகும். இன்று அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சமர்ப்பித்து வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் மன நிம்மதி அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதேபோல் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி கருப்பு எள் அல்லது எள்ளு சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் சனி தோஷங்கள் குறைந்து தொழில், வியாபாரம் மற்றும் பணவரவில் இருந்த தடைகள் விலகும். ஆஞ்சநேயரை வெற்றிலை மாலை அல்லது வெண்ணெய் சமர்ப்பித்து ஸ்ரீராம ஜெயம் அல்லது ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நம என்று ஜபித்தால் மன தைரியம், உடல் ஆரோக்கியம், எதிரிகளை வெல்லும் சக்தி மற்றும் காரிய வெற்றி கிடைக்கும். இன்றைய கிரக நிலவரம்: சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரித்து வருகிறார். சந்திர பகவான் கும்பராசியில் சஞ்சரித்து வருகிறார். செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரித்து வருகிறார். புதன் பகவான் கடகராசியில் சஞ்சரித்து வருகிறார். குரு பகவான் கடகராசியில் உச்ச நிலையில் சஞ்சரித்து வருகிறார். சுக்கிர பகவான் கடகராசியில் சஞ்சரித்து வருகிறார். சனி பகவான் மீன ராசியில் வக்கிர நிலையில் சஞ்சரித்து வருகிறார். ராகு பகவான் கும்ப ராசியில் சஞ்சரித்து வருகிறார். கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரித்து வருகிறார். இந்த கிரக அமைப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும். இனி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய விரிவான தின ராசி பலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை உருவாக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கடந்த சில வாரங்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் மெதுவாக பலன் கொடுக்க தொடங்கும். இன்று உங்கள் மனதில் இருந்த தயக்கம் குறைந்து இதை என்னால் முடிக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை உருவாகும். நீங்கள் எவ்வளவு அமைதியாக உழைத்திருக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும் காலம் தொடங்கியுள்ளது. இன்று கிடைக்கும் ஒரு சிறிய வாய்ப்பை கூட சாதாரணமாக நினைக்காதீர்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையின் அடுத்த உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் படிக்கல்லாக மாறும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான யோகத்தை உருவாக்குவது உச்சம் பெற்ற குரு பகவான். குரு தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானம் என்பது மன நிம்மதி, வீடு, சொத்து, வாகனம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளை குறிக்கும் இடமாகும். இந்த அமைப்பு காரணமாக வீட்டில் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயத்திற்கு நல்ல முடிவு கிடைக்கும். வீடு வாங்குவது, நிலம் பதிவு செய்வது, வீட்டை புதுப்பிப்பது அல்லது புதிய வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் இருந்த சிறிய மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சகோதரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பு உங்கள் தைரியத்தையும் செயல்திறனையும் பல மடங்கு உயர்த்துகிறது. பல நாட்களாக தொடங்க வேண்டும் என்று நினைத்திருந்த ஒரு முயற்சியை இன்று தாமதமின்றி ஆரம்பிக்கலாம். அரசு தொடர்பான வேலைகள், ஆவணங்கள், நேர்முக தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் மற்றும்
புதிய தொழில் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் பேச்சில் இருந்த தயக்கம் மறைந்து நம்பிக்கையுடன் கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் பலரின் கவனமும் உங்கள் பக்கம் திரும்பும். இன்றைய சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணிப்பதால் எதிர்பாராத வகையில் நல்ல செய்திகள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. புதிய நண்பர்கள், புதிய தொடர்புகள் அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் எதிர்கால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு தகவல் இன்று அல்லது விரைவில் கிடைக்கக்கூடும். வருமானத்தை அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று திறமையை நிரூபிக்கும் நாள். அலுவலகத்தில் உங்கள் பணியின் தரம் அனைவரின் பாராட்டையும் பெறும். இதுவரை கவனிக்கப்படாமல் இருந்த உழைப்பு இன்று வெளிச்சத்திற்கு வரும். முக்கியமான பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். அதை வெற்றிகரமாக நிறைவேற்றினால் பதவி உயர்விற்கான பாதை உறுதியாகும். வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து தகவல்கள் வர ஆரம்பிக்கும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வளர்ச்சியை தரும் நாள். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பழைய வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை குறைந்து வருமானம் சீராக உயரத் தொடங்கும். குறிப்பாக ஆன்லைன் வணிகம், கட்டுமானம், விவசாயம், கல்வி, இயந்திரம், மொத்த விற்பனை மற்றும் சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் கைகூடும். நீங்கள் மேற்கொள்ளும் புதிய திட்டம் நீண்டகால லாபத்தை உருவாக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாள். எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை கைக்கு வரலாம். சேமிப்பை அதிகரிக்கும் எண்ணம் உருவாகும். குடும்பத்தின் தேவைகளை சிரமமின்றி நிறைவேற்ற முடியும். எதிர்கால முதலீடுகள் குறித்து சிந்திக்க நல்ல நேரம் இது. தேவையற்ற செலவுகள் குறைந்து பணம் சரியான வழியில் பயன்படுத்தப்படும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்கு வீட்டில் மதிப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல புரிதல் உருவாகும். பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு மன வலிமையை அளிக்கும். குழந்தைகளின் கல்வி அல்லது சாதனை தொடர்பான ஒரு நல்ல செய்தி மன நிறைவை தரும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்களும் கிடைக்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் யோகம் வலுப்பெறுகிறது. ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தால் அதில் முன்னேற்றம் ஏற்படும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றி உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நம்பிக்கையும் புரிதலும் உறவை மேலும் வலுப்படுத்தும். மாணவர்களுக்கு இன்று சாதகமான நாள். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள், உயர்கல்வி மற்றும் தொழில்முறை படிப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்வீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல புத்துணர்ச்சி காணப்படும். உடல் சோர்வு குறையும். மன அழுத்தம் படிப்படியாக விலகும். ஒழுங்கான உணவு, போதுமான தூக்கம் மற்றும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நாள் முழுவதும் சுறுசுறுப்பை வழங்கும். இன்றைய கிரக அமைப்பின் அடிப்படையில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு துளசி சமர்ப்பித்து மொனமாற பிரார்த்தனை செய்வதும், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குவதும் உங்களுக்கு நடைபெற்று வரும் நல்ல யோகங்களை மேலும் வலுப்படுத்தும். இந்த வழிபாடு தொழிலில் நிலைத்தன்மை, குடும்பத்தில் அமைதி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 1. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று கிடைக்கும் வாய்ப்பை நாளைக்கு தள்ளி வைக்காதீர்கள். சரியான நேரத்தில் எடுக்கப்படும் ஒரு முடிவு பல ஆண்டுகள் காத்திருந்த வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். உங்கள் முயற்சியை நம்புங்கள். இறைவன் உங்கள் பாதையை ஏற்கனவே திறந்துவிட்டார். ரிஷபம். ரிஷபராசி என்பர்களே, இன்று உங்களுடைய ராசிக்கு கிரகங்களின் அமைப்பு மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் வளர்ச்சியை தரக்கூடிய நிலையில் உள்ளது. இந்த நாளின் பலன் வெறும் அதிர்ஷ்டத்தால் வருவதல்ல. ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக உங்களுக்கு பலன்களை வழங்குகிறது. அதனால் இன்று நடக்கும் நிகழ்வுகள் அடுத்த சில மாதங்களுக்கான முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக அமையும். இன்றைய கிரக அமைப்பில் முதலில் கவனிக்க வேண்டியது செவ்வாய் பகவான். செவ்வாய் தற்போது உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். செவ்வாய் என்பது பூமிகாரகன், நிலம், கட்டிடம், விவசாயம், தைரியம், செயல்திறன் மற்றும் நிர்வாக ஆற்றலுக்கு காரக கிரகம். ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பதால் நிலம் வாங்குவது, வீட்டுமனை பார்ப்பது, பழைய சொத்து தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு கிடைப்பது, வீடு கட்டும் திட்டத்தை தொடங்குவது போன்ற வாய்ப்புகள் உருவாகலாம். விவசாயம், கட்டுமானம், இரும்பு, இயந்திரம், பாதுகாப்புத்துறை மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பானவர்களுக்கு இது மிகவும் வலிமையான காலமாக அமையும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு காரியத்தை இன்று துணிச்சலுடன் முடிப்பீர்கள்.
அடுத்ததாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை உருவாக்குவது குரு பகவான். குரு தற்போது கடகராசியில் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான பராக்கிரமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பராக்கிரமஸ்தானத்தில் உச்ச குரு இருப்பதால் புதிய தொடர்புகள், பெரிய மனிதர்களின் ஆதரவு, ஒப்பந்தங்கள், பயணங்கள் மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். குரு என்பது ஞானம், விரிவாக்கம் மற்றும் பாக்கியத்தின் காரகன். அதனால் இன்று நீங்கள் பேசும் ஒரு சந்திப்பு, எழுதும் ஒரு விண்ணப்பம் அல்லது தொடங்கும் ஒரு முயற்சி எதிர்காலத்தில் மிகப்பெரிய பலனை உருவாக்கும். சகோதரர்கள் வழியிலும் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சூரியன் அதிகாரம், கரவம் மற்றும் அரசு ஆதரவின் காரகன். தனஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தின் மரியாதை உயரும், வருமானத்தை அதிகரிக்கும், புதிய வழிகள் உருவாகும். அரசு தொடர்பான ஆவணங்கள், வங்கி நடவடிக்கைகள் அல்லது சட்ட ரீதியான விஷயங்களில் சாதகமான முன்னேற்றம் கிடைக்கலாம். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் கூறும் கருத்தை மற்றவர்கள் கவனமாக கேட்பார்கள். இன்றைய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கர்மஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது தொழிலில் அசைவை உருவாக்கும். நீண்ட நாட்களாக நின்று போயிருந்த வேலைகள் மீண்டும் வேகம் பெறும். மேலதிகாரிகள் உங்கள் செயல்பாடுகளை கவனிப்பார்கள். புதிய பொறுப்பு, புதிய பதவி அல்லது புதிய திட்டம் உங்கள் கைகளுக்கு வரலாம். தொழிலில் பெயரும் புகழும் அதிகரிக்கும் அறிகுறி இது. வேலை செய்து வருபவர்கள் இன்று தங்களுடைய திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். உங்களை நம்பி முக்கியமான வேலை ஒப்படைக்கப்படும். அதை வெற்றிகரமாக நிறைவேற்றினால் எதிர்கால முன்னேற்றம் உறுதியாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து தகவல் வரலாம். இதுவரை தாமதமாக இருந்த விஷயங்கள் இனி நகரத் தொடங்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சியின் தொடக்கமாக இருக்கும். குறிப்பாக நிலம், கட்டுமானம், விவசாயம், இயந்திரங்கள், வாகனங்கள், நகை, துணி, உணவுப் பொருட்கள் மற்றும் ஆன்லைன் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வருமானம் உருவாகும். பழைய வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முதலீட்டாளர்கள் அல்லது கூட்டாளிகளை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைக்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும். வரவேண்டியிருந்த ஒரு தொகை கைக்கு வரும். சேமிப்பை அதிகரிக்க முடியும். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். நிலம் அல்லது வீடு தொடர்பான முதலீடுகளை ஆராய்வதற்கு நல்ல காலம் உருவாகியுள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பெற்றோரின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல முடிவை எடுக்க உதவும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் தொடர்பாக மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலகி அமைதி நிலைக்கும். மாணவர்களுக்கு குரு பகவானின் அருளால் நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகள், தொழில்நுட்ப கல்வி, விவசாயம், பொறியியல் மற்றும் நிர்வாகம் தொடர்பான படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் வலிமையும் மன உற்சாகமும் அதிகரிக்கும். செவ்வாயின் பலத்தால் சுறுசுறுப்பு கூடும். அதே நேரத்தில் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தினால் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். இன்றைய கிரக அமைப்பின்படி மாலை நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணனை துளசி சமர்ப்பித்து வழிபடுவது உங்களுடைய பாக்கியத்தை மேலும் வலுப்படுத்தும். சனிக்கிழமை என்பதால் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் நீண்டகால முன்னேற்றத்திற்கான பாதை மேலும் உறுதியாகும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உருவாகும் ஒரு புதிய தொடர்பையோ அல்லது ஒரு புதிய வாய்ப்பையோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த ஒரு வாய்ப்பே உங்கள் தொழில், வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் திருப்புமுனையாக மாறக்கூடும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு கிரகங்களின் தாக்கத்தை பார்த்தால் எல்லா கிரகங்களும் சமமான பலனை கொடுப்பதில்லை. இந்த நாளில் முக்கியமாக செயல்படுவது சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான். இந்த 2 கிரகங்களின் அமைப்புதான் இன்றைய பலன்களை அதிகமாக நிர்ணயிக்கிறது. முதலில் சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால் தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு விஷயத்தில் இன்று தெளிவான முடிவை எடுப்பீர்கள். பலர் உங்கள் ஆலோசனையை மதிப்பார்கள். அதிகாரமுடைய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பும் உருவாகலாம். அரசு, அலுவலகம், ஆவணங்கள், ஒப்பந்தங்கள் போன்ற காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன மற்றும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். புதன் என்பது அறிவு, வியாபாரம், கணக்கு, பேச்சு திறன் மற்றும் தகவல் பரிமாற்றத்தின் காரகன். தனஸ்தானத்தில் புதன் இருப்பதால் உங்கள் பேச்சாலேயே பல காரியங்கள் சாதகமாக முடியும்.
நீண்ட நாட்களாக முடிவடையாமல் இருந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். விற்பனை, மார்க்கெட்டிங், கற்பித்தல், ஊடகம், யூடியூப், கணினி, தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் நல்ல அமைப்பாகும். இன்றைய கிரக அமைப்பு சொல்லும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் வார்த்தைகளே இன்று உங்கள் பலமாக இருக்கும். நீங்கள் பேசும் ஒரு வாக்கியம், நீங்கள் கொடுக்கும் ஒரு யோசனை அல்லது நீங்கள் நடத்தும் ஒரு சந்திப்பு எதிர்காலத்தில் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்பாக மாறும். அதனால் இன்று தேவையற்ற அமைதியை விட சரியான இடத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவது நல்ல பலனை தரும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று புதிய பொறுப்புகள் வரலாம். உங்கள் செயல்திறனை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள். இதுவரை நீங்கள் செய்த உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சூழ்நிலை உருவாகிறது. வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து தகவல்கள் கிடைக்கக்கூடும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக விற்பனை, கல்வி, டிஜிட்டல் சேவைகள், ஆன்லைன் தொழில், கமிஷன், ஏஜென்சி மற்றும் தகவல் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் ஒன்று எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். சிறிய வருமானம் பெரிய வருமானமாக மாறும் பாதை இன்று உருவாகும். பழைய பாக்கிகளில் ஒரு பகுதி வசூலாகும். குடும்ப செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். சேமிப்பை அதிகரிக்க நல்ல திட்டம் ஒன்றை தொடங்கலாம். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். உறவினர்களுடன் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையுடன் எதிர்கால திட்டங்களை பற்றி நல்ல ஆலோசனை நடத்துவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் ஒரு செய்தி வர வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு இது மிகவும் சிறந்த நாள். புதன் பகவானின் அருளால் நினைவாற்றல் அதிகரிக்கும். மொழிப்பாடங்கள், வணிகவியல், கணினி, கணக்கியல் மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்று படிக்கும் விஷயங்கள் எளிதாக மனதில் பதியும். உடல் நலத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு எதுவும் தெரியவில்லை. மனதை அதிக வேலைப்பளுவில் சிக்கவிடாமல் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். இன்றைய கிரக அமைப்பின்படி ஸ்ரீமன் நாராயணனை துளசி சமர்ப்பித்து வழிபட்டு உங்கள் மனதில் இருக்கும் முக்கியமான வேண்டுதலை அமைதியாக சொல்லுங்கள். இன்று செய்யும் அந்த பிரார்த்தனை உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல திசையை ஏற்படுத்தும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்கள் திறமை பேச வேண்டிய நாள். தயக்கத்தை விடுங்கள். சரியான நேரத்தில் பேசப்படும் ஒரு நல்ல வார்த்தை பல ஆண்டுகள் காத்திருந்த ஒரு வாய்ப்பை உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். கடகம். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நாள் முழுவதும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நிதானமாக செயல்படுவது மிகவும் முக்கியம். சந்திராஷ்டமம் என்பது தோல்வியை தரும் காலம் அல்ல, அவசர முடிவுகளை தவிர்க்கச் சொல்லும் காலம். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இன்று சில வலிமையான கிரக அமைப்புகளும் இருப்பதால் அமைதியாக செயல்பட்டால் நாளை உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் பெரிய ஆதரவாக இருப்பது உச்சம் பெற்ற குரு பகவான். குரு உங்கள் ஜென்ம ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஜென்மத்தில் உச்ச குரு இருப்பது வாழ்க்கையில் மதிப்பு, மரியாதை, நல்ல சிந்தனை, உயர்ந்த மனிதர்களின் ஆதரவு மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தை உருவாக்கும் அமைப்பாகும். இதுவரை உங்கள் முயற்சிக்கு கிடைக்காமல் இருந்த அங்கீகாரம் இனி கிடைக்கத் தொடங்கும். பலர் உங்களை வேறு பார்வையில் மதிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவும் முதிர்ச்சியும் இருக்கும். இன்றைய மற்றொரு முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரனும் உங்கள் ஜென்மராசியிலேயே இருப்பதால் வாழ்க்கை தரம் உயரத் தொடங்கும். வீட்டில் வசதிகள் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு உருவாகலாம். கணவன் மனைவி உறவில் புரிதல் மேம்படும். கலை, அழகு, ஆடை, அலங்காரம், சினிமா, சமூக ஊடகம், வடிவமைப்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் மனதில் தேவையில்லாத சிந்தனைகள் வரலாம். ஆனால் உண்மையில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. மனதில் தோன்றும் சிறிய குழப்பத்தை வைத்து எந்த முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம். இன்று தொடங்காமல் நாளைக்கு தள்ளக்கூடிய விஷயங்களை நாளைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்த பலனை தரும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று வழக்கமான பணிகளை மட்டும் கவனமாக முடித்தால் போதும். புதிய பொறுப்புகள் வந்தாலும் அவசரப்படாமல் திட்டமிட்டு செயல்படுங்கள். மேலதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடித்தால் நல்ல பெயர் கிடைக்கும். இன்று நீங்கள் செய்யும் அமைதியான அணுகுமுறையே உங்கள் மதிப்பை உயர்த்தும். தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று பழைய வாடிக்கையாளர்களை கவனிப்பது நல்லது. புதிய முதலீடுகளை அவசரமாக முடிவு செய்யாமல் முழுமையாக ஆய்வு செய்து பிறகு செயல்படுங்கள். ஏற்கனவே நடைபெற்று வரும் தொழிலில்
எந்த தடையும் இல்லை. வருமானம் சீராக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை தேவையான பணம் கிடைக்கும். ஆனால் தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்க்க வேண்டும். பெரிய தொகை கடன் கொடுப்பது அல்லது வாங்குவது போன்ற முடிவுகளை இன்று ஒத்திவைத்தால் நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு பலன் தரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கை துணையின் ஆலோசனையை மதித்தால் ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். பெற்றோரின் ஆசீர்வாதம் மன தைரியத்தை அதிகரிக்கும். குழந்தைகளுடன் செலவிடும் நேரம் மனநிம்மதியை அளிக்கும். இன்று குடும்பத்தினருடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு இன்று புதிய பாடங்களை தொடங்குவதை விட ஏற்கனவே படித்தவற்றை மீண்டும் படிப்பது அதிக பலனை தரும். கவனச்சிதறலை தவிர்த்து ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை அதிகப்படுத்த வேண்டாம். அதிக தண்ணீர் குடிப்பதும் நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வதும் உடல் சோர்வை குறைக்கும். இன்றைய கிரக அமைப்பின்படி மாலை நேரத்தில் பெருமாள் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை அமைதியாக தரிசித்து சில நிமிடங்கள் தியானம் செய்வது மனக்குழப்பத்தை குறைத்து நாளை இன்னும் சிறப்பாக மாற்றும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 2. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று வேகத்தை விட நிதானம் முக்கியம். இன்று நீங்கள் பொறுமையாக எடுக்கும் ஒரு முடிவு நாளை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக மாறும். சந்திராஷ்டமம் ஒரு தற்காலிக நிலை மட்டுமே. உங்களுக்கான நல்ல யோகங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. சிம்மம், சிம்மராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல மாற்றங்கள் இன்று முதல் ஒன்றன்பின் ஒன்றாக நடைபெறத் தொடங்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி நம்பிக்கை அதிகரிக்கும். இன்று நீங்கள் தொடங்கும் காரியங்கள் நல்ல பலனை தரும். இறைவனின் அருளும் கிரகங்களின் அனுகூலமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நாள் இது. இன்று கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வருங்காலத்தில் பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை அளிப்பது சூரிய பகவான். சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் எதிர்பாராத வருமானம், செல்வாக்கு மிக்க நபர்களின் ஆதரவு, அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி, புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் சமூக மரியாதை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் இன்று அல்லது மிக விரைவில் நிறைவேறும் யோகம் உருவாகியுள்ளது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மிகவும் வலிமையான பலனை தருவது செவ்வாய் பகவான். செவ்வாய் தற்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கர்மஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் தொழிலில் வேகம், நிர்வாக திறன், தலைமை பொறுப்பு மற்றும் பெரிய சாதனைகளை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு பதவி உயர்வு தொடர்பான நல்ல தகவல் வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளை, புதிய ஒப்பந்தம் அல்லது பெரிய வாடிக்கையாளர் கிடைக்கும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று உங்கள் உழைப்பிற்கு உரிய மதிப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் பெயர் நல்ல விதத்தில் பேசப்படும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிப்பார்கள். நீங்கள் நினைத்ததை விட பெரிய பொறுப்பு கிடைக்கலாம். அந்த பொறுப்பே எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பாக அமையும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் நாள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பழைய நிலுவைத் தொகைகள் கைக்கு வரும். தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக ஆரம்பமாகும். குறிப்பாக கட்டுமானம், இயந்திரம், வாகனங்கள், மின்சாதனங்கள், ஆன்லைன் வணிகம் மற்றும் நிர்வாகம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் திருப்திகரமான நாள். எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் சேமிப்பையும் அதிகரிக்க முடியும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஒரு பொருளை இன்று வாங்கும் வாய்ப்பு உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் அன்பும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் முடிவுகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுகளும் தொடங்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவில் புதிய நம்பிக்கையை உணர்வார்கள். எதிர்காலம் தொடர்பான நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாள். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். இன்று படிக்கும் விஷயங்கள் எளிதாக மனதில் பதியும். உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் வலிமையும் மன உற்சாகமும் அதிகரிக்கும். சோர்வு குறையும்.
நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய கிரக அமைப்பின்படி ஸ்ரீமன் நாராயணனை மனமாற வணங்கி உங்கள் முயற்சிகள் வெற்றியடைய பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறந்த பலனை அளிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 1. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்களிடம் வரும் நல்ல வாய்ப்பை எந்த காரணத்திற்காகவும் தவறவிடாதீர்கள். இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் ஒரு சரியான முடிவு வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி, புகழ் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த முன்னேற்றத்தின் கதவு இன்று முதல் திறக்கத் தொடங்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் மறைந்து தெளிவான சிந்தனை உருவாகும். இன்று எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த சரியான சூழ்நிலை உருவாகும். பல நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் கூட இன்று வேகம் எடுக்க தொடங்கும். இறைவனின் அருளும் நவகிரகங்களின் அனுகூலமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நாள் இது. இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை வழங்குவது புதன் பகவான். புதன் உங்கள் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, அறிவு, வியாபாரம், கல்வி, கணக்கு, பேச்சுத்திறன் மற்றும் புத்தி கூர்மைக்கு காரக கிரகம். தற்போது புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார். லாபஸ்தானத்தில் புதன் இருப்பதால் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நீங்கள் சந்திக்கும் மனிதர்களே எதிர்கால வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள். சமூக ஊடகம், யூடியூப், கல்வி, எழுத்து, கணினி, வணிகம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆலோசனை துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு யோகத்தை அதிகரிப்பது சந்திர பகவான். இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரோக, ருண, சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த இடம் சவால்களை குறித்தாலும் நல்ல நிலையில் இருக்கும் சந்திரன் எதிரிகளை வெல்லும் ஆற்றலை அளிக்கிறார். நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கடன் சுமை குறையத் தொடங்கும். வேலை தொடர்பான போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களை எதிர்த்தவர்கள் கூட உங்கள் திறமையை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள். அலுவலகத்தில் உங்கள் யோசனைகள் பாராட்டப்படும். புதிய திட்டங்களில் முக்கிய பங்கு கிடைக்கும். இதுவரை உழைத்ததற்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து தகவல் வரக்கூடும். போட்டி அதிகமாக இருந்த இடத்திலும் நீங்கள் வெற்றி பெறும் யோகம் காணப்படுகிறது. தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பழைய ஒப்பந்தங்கள் மீண்டும் செயல்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குறிப்பாக கணக்கியல், கல்வி, மருந்து, புத்தகங்கள், டிஜிட்டல் சேவைகள், கணினி மற்றும் ஆன்லைன் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று சிறப்பான வருமானம் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று திருப்திகரமான நாள். எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். புதிய வருமானம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. குடும்ப செலவுகள் சீராக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். எதிர்கால முதலீடுகளை திட்டமிட நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வீட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை அளிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் மிகப்பெரிய பலமாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கும். உறவினர்கள் வழியாகவும் மகிழ்ச்சியான தகவல்கள் வரக்கூடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான தகவல் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை நோக்கி நகரும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றி உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மாணவர்களுக்கு இது மிகவும் சிறந்த நாள். புதன் பகவானின் அருளால் நினைவாற்றல் அதிகரிக்கும். படித்தது எளிதாக மனதில் பதியும். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள், வணிகம், கணக்கியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணப்படும். மன உற்சாகம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறையும். நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். இன்றைய கிரக அமைப்பின்படி ஸ்ரீமன் நாராயணனை மனமாற வணங்கி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் கிடைக்க பிரார்த்தனை செய்வது நல்ல பலனை அளிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்களுடைய அறிவும் திறமையும் தான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். நீங்கள் எடுக்கும் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எதிர்காலத்தில் நீண்டகால வெற்றியையும் நிலையான வருமானத்தையும் உங்களுக்கு உருவாக்கி தரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் இன்று முதல் சீராக நடைபெறத் தொடங்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல
பலன் கிடைக்கும். மனதில் இருந்த சோர்வு விலகி புதிய நம்பிக்கை பிறக்கும். இன்று நீங்கள் சந்திக்கும் சில நபர்கள் எதிர்காலத்தில் உங்கள் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையலாம். அதனால் இன்று கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு அதிக பலனை வழங்குவது சுக்கிர பகவான். சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதி. தற்போது சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கர்மஸ்தானத்தில் ராசிநாதன் இருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் மற்றும் சமூகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். கலை, அழகு, ஆடை, நகை, கட்டிட வடிவமைப்பு, சமூக ஊடகம், யூடியூப், சினிமா, வணிகம் மற்றும் பெண்கள் தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வலிமையான யோகமாக அமைகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு வாய்ப்பு இன்று உங்களை தேடி வரலாம். அடுத்ததாக உங்களுக்கு அனுகூலமான அமைப்பை உருவாக்குவது குரு பகவான். குரு தற்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு கேந்திர பலத்தை வழங்கும் வகையில் தொழில் முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் பார்வையை அளிக்கிறார். குரு என்பது ஞானம், விரிவாக்கம், கரவம் மற்றும் உயர்வின் காரகன். அதனால் வேலை, வியாபாரம், நிர்வாகம், கல்வி மற்றும் ஆலோசனை துறைகளில் இருப்பவர்களுக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் ஒரு தொழில் முடிவு வருங்காலத்தில் நிலையான வருமானத்தை உருவாக்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். அலுவலகத்தில் உங்கள் உழைப்பு பாராட்டப்படும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிப்பார்கள். முக்கியமான திட்டங்களில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். பதவி உயர்வு தொடர்பான பேச்சுகள் ஆரம்பமாகலாம். வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வர வாய்ப்பு உள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். வியாபாரத்தில் நல்ல ஒப்பந்தங்கள் கைகூடும். கூட்டுத் தொழிலில் இருந்த கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும். குறிப்பாக ஆடை, அழகு சாதனங்கள், அலங்கார பொருட்கள், திருமண சேவைகள், நகை, கலை மற்றும் டிஜிட்டல் சேவைகளில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் திருப்திகரமான நாள். எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். புதிய வருமான வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றிய பிறகும் சேமிப்பு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். முதலீடு செய்வது பற்றிய நல்ல ஆலோசனையும் கிடைக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். வாழ்க்கை துணையின் அன்பும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுகள் தொடங்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு புதிய உற்சாகத்தை அளிக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் யோகம் வலுவாக உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவில் மேலும் நம்பிக்கையையும் நிலைத்தன்மையையும் உணர்வார்கள். மாணவர்களுக்கு இன்று சிறப்பான நாள். கலை, சட்டம், வணிகம், வடிவமைப்பு, மொழிப்பாடங்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் உற்சாகம் அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். இன்றைய கிரக அமைப்பின்படி ஸ்ரீமன் நாராயணனை துளசி சமர்ப்பித்து மனமார பிரார்த்தனை செய்வது உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மேலும் வலிமை சேர்க்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்களை நம்பி வரும் வாய்ப்புகளை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளில் எடுக்கும் ஒரு சரியான தொழில் முடிவு வருங்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் மனதில் நினைத்திருந்த சில விஷயங்கள் நல்ல திசையில் நகரத் தொடங்கும். இறைவனின் அருளால் தடைபட்டிருந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தெளிவும் செயல்பாடுகளில் வெற்றியும் இருக்கும். இந்த நாளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்த சில மாதங்களுக்கான முன்னேற்றத்திற்கு வலுவான அடித்தளம் அமைக்க முடியும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை வழங்குவது சந்திர பகவான். சந்திரன் தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது மன நிம்மதி, குடும்ப மகிழ்ச்சி, வீடு, வாகனம் மற்றும் சொத்து தொடர்பான நல்ல பலன்களை அளிக்கும். வீட்டில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். வீடு மாற்றம், வீட்டை புதுப்பித்தல் அல்லது வாகனம் வாங்குவது குறித்து நல்ல முடிவுகள் எடுக்கப்படலாம். அடுத்ததாக உங்களுக்கு வலுவான யோகத்தை உருவாக்குவது குரு பகவான்.
குரு தற்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்ச பலத்துடன் செயல்பட்டு வருகிறார். பாக்கியஸ்தானத்தில் வலிமை பெறும் குரு தெய்வ அனுகிரகம், தந்தை வழி ஆதரவு, குருமார்களின் ஆசீர்வாதம், வெளிநாட்டு வாய்ப்புகள், உயர்கல்வி மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இன்று நீங்கள் செய்யும் ஒரு நல்ல செயல் எதிர்காலத்தில் பல மடங்கு நன்மையாக திரும்பி வரும். தடைபட்டிருந்த பாக்கிய யோகங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள். உங்கள் பணிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரை உழைத்ததற்கான பலன் கிடைக்க தொடங்கும். வேலை மாற்றம் குறித்து முயற்சி செய்து வந்தவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து தகவல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கும். குறிப்பாக ஏற்றுமதி, கல்வி, மருத்துவம், ஆலோசனை, ஆன்மீக சேவைகள், கட்டுமானம் மற்றும் விவசாயம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு சரியான முதலீட்டாளர்கள் அல்லது நல்ல கூட்டாளிகள் அறிமுகமாகலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை கைக்கு வரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும். குடும்பத்திற்கு தேவையான முக்கிய செலவுகளை எந்த சிரமமும் இல்லாமல் நிறைவேற்ற முடியும். சேமிப்பும் படிப்படியாக அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் புதிய உற்சாகத்தை அளிக்கும். குழந்தைகளின் கல்வி அல்லது சாதனை தொடர்பாக பெருமை தரும் செய்தி கிடைக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்களும் வரலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எதிர்காலம் குறித்த உறுதியான முடிவுகள் எடுக்கப்படும். மாணவர்களுக்கு இது சிறந்த நாள். உயர்கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவம், போட்டித் தேர்வுகள் மற்றும் அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். நினைவாற்றலும் கவனமும் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல புத்துணர்ச்சி இருக்கும். மன அமைதி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறைந்து செயல்திறன் உயரும். இன்றைய கிரக அமைப்பின்படி ஸ்ரீமன் நாராயணனை மௌனமாற வழிபட்டு உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வது பாக்கிய பலனை மேலும் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 9. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்கள் வாழ்க்கையில் வரும் நல்ல மாற்றங்களை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெய்வ அருளும் பாக்கிய யோகமும் ஒன்றாக இணைந்திருப்பதால் இன்று தொடங்கும் முயற்சிகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகுந்த யோகங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. கடந்த சில நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் ஒவ்வொன்றாக உங்கள் பக்கம் வரத் தொடங்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளமாக அமையும். உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான பலனை வழங்குவது சூரிய பகவான். தற்போது சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார். கலத்திரஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் முக்கியமான ஒப்பந்தங்கள், கூட்டுத் தொழில், புதிய தொழில் தொடர்புகள் மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தனியாக முயற்சி செய்வதை விட சரியான நபருடன் இணைந்து செயல்பட்டால் அதிக வெற்றி கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான தகவல்கள் வரக்கூடும். தொழிலில் புதிய கூட்டாண்மை உருவாகும் வாய்ப்பும் அதிகம். அடுத்ததாக உங்களுக்கு சிறப்பான பலனை வழங்குவது ராகு பகவான். ராகு தற்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான பராக்கிரமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பராக்கிரமஸ்தானத்தில் ராகு இருப்பது துணிச்சலான முடிவுகள், புதிய தொழில்நுட்பங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் வளர்ச்சியை அளிக்கும். குறிப்பாக யூடியூப், டிஜிட்டல் மீடியா, ஆன்லைன் வணிகம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுடன் தொடர்புடைய பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் திறமையை அதிகமான மக்கள் அறியும் வாய்ப்பு உருவாகும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி மாற்றம் அல்லது புதிய திட்டத்தில் இணையும் வாய்ப்பு கிடைக்கலாம். உங்கள் செயல்திறன் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாள்.
புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வெளிநாடு அல்லது வெளியூரிலிருந்து வருமானம் கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும். சந்தைப்படுத்தல், பயிற்சி, சுற்றுலா, ஏற்றுமதி, டிஜிட்டல் சேவைகள் மற்றும் கல்வித்துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும். வரவேண்டியிருந்த தொகைகள் கைக்கு வரும். எதிர்கால முதலீடு தொடர்பாக நல்ல ஆலோசனை கிடைக்கும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றிய பிறகும் சேமிப்பை அதிகரிக்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குறித்து ஆலோசனைகள் தொடங்கலாம். பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு மன உற்சாகத்தை அளிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு உருவாகும். மாணவர்களுக்கு இது சிறந்த நாள். உயர்கல்வி, சட்டம், நிர்வாகம், வெளிநாட்டு கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். புதிய விஷயங்களை வேகமாக கற்றுக்கொள்ளும் திறன் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகம் காணப்படும். பயணங்கள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் போதுமான ஓய்வையும் கவனத்தில் கொள்ளுங்கள். உடல் மற்றும் மன ஆற்றல் இரண்டும் சமநிலையில் இருக்கும். இன்றைய கிரக அமைப்பின்படி ஸ்ரீமன் நாராயணனை மனமாற வழிபட்டு உங்கள் புதிய முயற்சிகள் வெற்றியடைய பிரார்த்தனை செய்வது பாக்கியத்தை மேலும் அதிகரிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உருவாகும் புதிய தொடர்புகளை மதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவற்றில் ஒன்றே உங்கள் தொழில், வருமானம் மற்றும் வாழ்க்கையை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் அரிய வாய்ப்பாக மாறும். மகரம். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில நல்ல மாற்றங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் தென்பட ஆரம்பிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு சரியான நேரத்தில் சரியான பலன் கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி எதிர்காலத்தை பற்றிய தெளிவான சிந்தனை உருவாகும். இன்று நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் வருங்காலத்தில் நிலையான முன்னேற்றத்தை உருவாக்கும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை வழங்குவது சுக்கிர பகவான். தற்போது சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது மிகவும் சுபமான அமைப்பாக கருதப்படுகிறது. வாழ்க்கை துணை மூலம் நன்மைகள் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை உயரும். கலை, ஆடை, அழகு, வணிகம், ஹோட்டல், அலங்காரம், நகை மற்றும் சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வருமானம் உருவாகும். அடுத்ததாக உங்களுக்கு வலிமையான பலனை அளிப்பது புதன் பகவான். புதன் தற்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே சஞ்சரிப்பதால் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள் முடிவுக்கு வரும். நீதிமன்றம், ஆவணங்கள், வங்கி பதிவு, வியாபார பேச்சுகள் போன்ற விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகளே இன்று வெற்றிக்கான கதவை திறக்கும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள். மேலதிகாரிகளுடன் இருந்த இடைவெளி குறையும். உங்கள் பணித்திறன் கவனிக்கப்படும். புதிய பொறுப்பு அல்லது புதிய பிரிவில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கலாம். நீண்ட காலமாக காத்திருந்த பதவி உயர்வு தொடர்பான நல்ல அறிகுறிகளும் தென்படும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று லாபகரமான நாள். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். புதிய முதலீட்டாளர்கள் அல்லது வணிக தொடர்புகள் உருவாகும். குறிப்பாக கட்டுமானம், ஏற்றுமதி, ஆடை, உணவுப் பொருட்கள், ஆலோசனை சேவைகள் மற்றும் ஆன்லைன் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற முடியும். சேமிப்பை அதிகரிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எதிர்கால முதலீடு தொடர்பாக எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்து ஆலோசனைகள் நடைபெறலாம். பெற்றோரின் ஆசீர்வாதம் மன உற்சாகத்தை அளிக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி வர வாய்ப்பு உள்ளது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல யோகம் காணப்படுகிறது. நல்ல வரன் அமைவது, தடைபட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவது போன்ற நல்ல மாற்றங்கள் நடைபெறலாம். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உறவு மேலும் உறுதியாகும். மாணவர்களுக்கு இது முன்னேற்றமான நாள்.
சட்டம், வணிகம், நிர்வாகம், கணக்கியல் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் நல்ல பலனை பெறுவார்கள். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். உடல்நலத்தை பொறுத்தவரை நல்ல உற்சாகம் இருக்கும். மன அமைதி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறைந்து வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய கிரக அமைப்பின்படி ஸ்ரீமன் நாராயணனை மனமாற வழிபட்டு குடும்ப ஒற்றுமை மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக பிரார்த்தனை செய்வது நல்ல யோகங்களை மேலும் வலுப்படுத்தும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 8. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உங்களை தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களையும் புதிய தொடர்புகளையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். அவற்றில் ஒன்றே உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழில் உயர்விற்கும் முக்கிய காரணமாக அமையும். கும்பம். கும்பராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த உழைப்பின் பலன்கள் ஒவ்வொன்றாக வெளிப்படத் தொடங்கும். இன்று நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். மனதில் இருந்த கவலைகள் குறைந்து இனியெல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். இன்று தொடங்கும் காரியங்கள் எதிர்காலத்தில் பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான பலனை வழங்குவது ராகு பகவான். தற்போது ராகு உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரித்து வருகிறார். ஜென்மத்தில் ராகு இருப்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலனை தராது. ஆனால் தற்போதைய கோச்சாரத்தில் உங்களுக்கு புதிய சிந்தனைகள், புதிய தொழில்நுட்பங்கள், இணையம், சமூக ஊடகங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் புதுமையான முயற்சிகள் மூலம் முன்னேற்றத்தை உருவாக்கும் சக்தியை அளிக்கிறது. குறிப்பாக யூடியூப், டிஜிட்டல் மீடியா, இணைய வணிகம், தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, வடிவமைப்பு மற்றும் ஆன்லைன் சேவைகள் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்கும். மற்றவர்கள் தயங்கும் இடத்தில் நீங்கள் எடுக்கும் ஒரு புதிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறும். இன்றைய மற்றொரு முக்கியமான கிரக அமைப்பு செவ்வாய் பகவான். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார். செவ்வாய் பூமி காரகன் என்பதால் நிலம், வீடு, கட்டிடம், விவசாயம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் அல்லது வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக எடுக்கும் முதலீடுகள் நல்ல பலனை தரும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள். அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். புதிய பொறுப்பு அல்லது புதிய திட்டத்தில் உங்களை இணைக்கலாம். உங்கள் செயல்பாடுகள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். பதவி உயர்வு தொடர்பான நல்ல அறிகுறிகளும் உருவாகும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். இணையம் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய சந்தைகளுடன் தொடர்பு ஏற்படலாம். தகவல் தொழில்நுட்பம், மின்சாதனங்கள், டிஜிட்டல் சேவைகள், கட்டுமானம் மற்றும் ஆன்லைன் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத ஒரு வருமானம் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த தொகைகள் கைக்கு வரும். வீட்டிற்காக செய்யும் செலவுகள் நல்ல முதலீடாக மாறும். சேமிப்பை அதிகரிக்கும் திட்டங்களையும் இன்று தொடங்கலாம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் உருவாகும். வீட்டில் இருந்த சிறிய மனக்கசப்புகள் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் அதிகரிக்கும். பெற்றோரின் ஆலோசனை ஒரு முக்கியமான முடிவை எடுக்க உதவும். குழந்தைகளின் முன்னேற்றம் மனநிறைவை அளிக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல செய்தியும் கிடைக்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு புதிய வரன் தொடர்பான தகவல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முடிவை எடுக்கலாம். மாணவர்களுக்கு இன்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள மிகவும் சிறந்த நாள். அறிவியல், தகவல், தொழில்நுட்பம், பொறியியல், ஆராய்ச்சி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பும் உருவாகும். உடல் நலத்தை பொறுத்தவரை உடல் உற்சாகம் அதிகரிக்கும். மனதில் புதிய நம்பிக்கை பிறக்கும். ஒழுங்கான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைய கிரக அமைப்பின்படி ஸ்ரீமன் நாராயணனை மனமாற வழிபட்டு உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்காக பிரார்த்தனை செய்வது நல்ல யோகங்களை மேலும் வலுப்படுத்தும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 4. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று புதிய சிந்தனைகளை பயப்படாமல் செயல்படுத்துங்கள்.
மற்றவர்கள் பார்க்காத வாய்ப்பை நீங்கள் கண்டுபிடித்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறும். மீனம். மீனராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் பல நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக அமைகிறது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த ஆசைகளில் ஒன்று நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்திற்கு இன்று நல்ல வழிகள் கிடைக்கும். இறைவனின் அருளும் கிரகங்களின் அனுகூலமும் ஒன்றாக இணைவதால் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிர்காலத்தில் பெரிய பலனை தரும். மனதில் இருந்த சோர்வு விலகி புதிய நம்பிக்கை உருவாகும். இன்றைய கிரக அமைப்பில் உங்களுக்கு மிகவும் வலிமையான பலனை வழங்குவது சனி பகவான். தற்போது சனி உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரித்து வருகிறார். பலர் ஜென்ம சனியை பார்த்து பயப்படுவார்கள். ஆனால் உழைப்பை நம்பி செயல்படுபவர்களுக்கு ஜென்ம சனி வாழ்க்கையை நிலையான உயரத்திற்கு கொண்டு செல்லும் கிரகமாகும். சனி என்பது ஒழுக்கம், பொறுமை, நீண்டகால வெற்றி, நிரந்தர சொத்து மற்றும் வாழ்க்கை நிலைத்தன்மையின் காரகன். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உடனடியாக பலன் தராவிட்டாலும் வருங்காலத்தில் பெரிய வெற்றியாக மாறும். இதுவரை கிடைக்காமல் இருந்த மரியாதையும் அங்கீகாரமும் படிப்படியாக உங்கள் பக்கம் வரத் தொடங்கும். இன்றைய மற்றொரு முக்கியமான கிரக அமைப்பு கேது பகவான். கேது தற்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ரு, ருண, ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. காரணம், 6ஆம் இடத்தில் கேது இருப்பதால் மறைமுக எதிரிகள் பலவீனம் அடைவார்கள். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகும். நீதிமன்றம், போட்டி, தேர்வு, வேலை வாய்ப்பு மற்றும் கடன் தொடர்பான விஷயங்களில் சாதகமான திருப்பம் ஏற்படும். உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் அமைதியாகி உங்கள் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். வேலை செய்து வருபவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள். இதுவரை செய்த உழைப்பிற்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் பொறுப்புணர்வை பாராட்டுவார்கள். புதிய பொறுப்பு, புதிய திட்டம் அல்லது புதிய பதவி குறித்து நல்ல தகவல் வரக்கூடும். வேலை மாற்றம் குறித்து முயற்சி செய்து வருபவர்களுக்கும் சாதகமான செய்திகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு இன்று நிலையான வளர்ச்சி கிடைக்கும். உடனடி லாபத்தை விட நீண்டகால வருமானத்தை உருவாக்கும் வாய்ப்புகள் உருவாகும். உற்பத்தி, மீன் வளர்ப்பு, மருந்து, கல்வி, ஆன்மீக சேவைகள், விவசாயம், ஏற்றுமதி, கட்டுமானம் மற்றும் ஆன்லைன் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வார்கள். புதிய ஒப்பந்தங்களும் கைகூடும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று நல்ல முன்னேற்றம் காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகள் குறையும். சேமிப்பு செய்வதற்கான நல்ல திட்டம் உருவாகும். குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக செய்யும் முதலீடுகள் நல்ல பலனை தரும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உருவாகும். பெற்றோரின் ஆசீர்வாதம் மன உறுதியை அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் தொடர்பாக மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குறித்து ஆலோசனைகள் தொடங்கும் வாய்ப்பும் உள்ளது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான தகவல்கள் வரலாம். தடைபட்டிருந்த திருமண முயற்சிகள் மீண்டும் வேகம் பெறும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் உறவை உறுதிப்படுத்தும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மாணவர்களுக்கு இன்று மிகவும் சிறந்த நாள். போட்டித் தேர்வுகள், அரசு தேர்வுகள், ஆராய்ச்சி, மருத்துவம் மற்றும் உயர்கல்வியில் கவனம் செலுத்துபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீண்ட நேரம் படித்தாலும் சோர்வு தெரியாமல் இருக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய உடல்நல பிரச்சனைகளில் முன்னேற்றம் காணப்படும். ஒழுங்கான உணவு, போதுமான ஓய்வு மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் ஆரோக்கியம் மேலும் சிறப்பாகும். இன்றைய கிரக அமைப்பின்படி ஸ்ரீமன் நாராயணனை மனமாற வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம் மற்றும் மன அமைதி கிடைக்க பிரார்த்தனை செய்வது மிகவும் நல்ல பலனை அளிக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண் 7. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய முக்கிய அறிவுரை: இன்று உடனடி பலனை மட்டும் எதிர்பார்க்காமல் நீண்டகால வளர்ச்சியை மனதில் வைத்து செயல்படுங்கள். இன்று நீங்கள் விதைக்கும் முயற்சி வருங்காலத்தில் உங்களுக்கு நிலையான வெற்றி, நல்ல பெயர் மற்றும் பொருளாதார வளத்தை பெற்றுத்தரும். இதனுடன் இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கான 12 ராசிகளின் விரிவான தின ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய ஆன்மீக கேள்வி: ஒரே தெய்வத்தை மட்டும் வழிபட வேண்டுமா அல்லது பல தெய்வங்களை வழிபடலாமா? இதற்கான பதில்: சாஸ்திரங்களின்படி எல்லா தெய்வங்களும் ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு தெய்வீக வடிவங்களாகவே கருதப்படுகின்றனர்.
உங்களுக்கு எந்த தெய்வத்தின் மீது அதிக பக்தியும் நம்பிக்கையும் இருக்கிறதோ அந்த இஷ்ட தெய்வத்தை தினமும் மௌனமாற வழிபட்டாலே போதும். அதே நேரத்தில் வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய தெய்வங்களை வழிபடுவதும் சிறப்பான பலனை தரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டுடன் அந்த நாளுக்குரிய தெய்வத்தையும் வணங்கினால் ஆன்மீக பலன் மேலும் அதிகரிக்கும். வழிபாட்டில் முக்கியமானது தெய்வங்களின் எண்ணிக்கை அல்ல, மனதின் தூய்மையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான். நாளை தின ராசி பலனில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இறைவன் அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். தினமும் துல்லியமான ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட விளக்கங்கள், பரிகாரங்கள் மற்றும் அரிய ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஜாதக ரகசியம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் மணி குறியீட்டையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.